அக்காவை பொண்ணு பார்த்து சென்ற பிறகு சக்திக்கு என்ன பண்ணுவது என்று தெரியாமல் அவள் அப்படியே சிந்தனை செய்து கொண்டிருந்தாள். அங்கு வந்த லக்ஷ்மி, நான் தான் சொன்னேன்ல சக்தி, நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரிதான் மாப்பிள்ளை பார்க்கணும். நம்ம வசதியை மீறி எதுவுமே பண்ணக்கூடாது. இப்ப பாரு, நீ ஏதோ ஒரு சிந்தனையில இருக்க. அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா என்று லக்ஷ்மி சொல்லவும், ஏமா அதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க? சரி, அதை விடு. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. மாப்பிள்ள நல்லா இருந்தாரா? மாப்பிள்ளையோட குடும்பம் எல்லாம் எப்படி? அவங்க எல்லாருமே நல்லா பேசினாங்களா? அக்காவை பார்த்து அவங்க என்ன சொன்னாங்க என்று கேட்கவும், நான் அந்த மாப்பிள்ளையே வேணான்னு சொல்றேன். நீ அந்த மாப்பிள்ளைய பத்தி என்கிட்ட விசாரிக்கிற என்று அவள் கேட்கவும், ஏமா, மாப்பிள்ளை நல்லா இருந்தா நம்ம அக்காவுக்கு கட்டி கொடுக்கலாமே, எதுக்குமா தேவையில்லாத பேச்சு எல்லாம் பேசிட்டு இருக்க என்று சொல்லவும், இல்லம்மா, நம்ம வசதிக்கு ஏற்பதான் நம்ம மாப்பிள்ளை பார்க்கணும். நானும் திரும்ப திரும்ப அந்த விஷயத்த சொல்றேன். நம்ம வசதிக்கு மீறி கடன் வாங்கினோம்னா அப்புறமா நம்ம நடு தெருவுல தான் நிக்கிற மாதிரி ஆயிரும். அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. அப்பாவும் பொண்ணும் இந்த விஷயத்துல என் பேச்சை கேளுங்க என்று சொல்லவும், உடனே அங்கு வந்த ரகுராமன், ஆமா, நானும் அதுதான் யோசிக்கிறேன். நம்ம அக்காவை நல்ல இடத்துல தான் கட்டி கொடுக்க போறோம். ஆனா இப்ப அவங்க கேக்குறது எல்லாம் நம்மளால கொடுக்க முடியுமா? அதனாலதான் நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன் என்று ரகுராமன் சொல்லவும், என்னங்க, என்ன முடிவு என்று அவர்கள் கேட்டார்கள். ஒன்னும் இல்ல, நம்ம ராமநாதன் பார்த்தேன். அவர் சென்னையில தான் வேலை செய்யறாரு. இங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அங்க போய் ஏதோ ஒரு வேலை செய்யறாரு. இப்ப அவங்க குடும்பம் நல்லா தானே இருக்கு. அதனாலதான் நானும் சென்னையில போய் ஏதாச்சும் வேலை பார்க்கலாமான்னு பாக்குறேன் என்று அவர் சொல்லவும், உடனே சக்தி, அப்பா, ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு முடியல. 4 நாளைக்கு வேலைக்கு போனீங்கன்னா 2 நாள் நீங்க இங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு. நீங்க போய் சென்னையில வேலை செய்ய போறீங்களா? என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன் இந்த மாதிரி முடிவெல்லாம் நீங்க எடுக்கிறீங்க? நீங்க ஏதும் அவர்கிட்ட சொல்லி வச்சிங்களா என்று அவள் கேட்கவும், இல்லம்மா, எதிர்ச்சியா பார்த்தேன். அப்ப அங்க வேலை இருக்கு, யாரையாச்சும் கூட்டிட்டு போகலான்னு இருக்கேன்னு அந்த தம்பி சொன்னுச்சு. சரி, நம்மளும் 4 காசு சம்பாதிச்சுக்கிறதுக்கு தானே பார்த்துட்டு இருக்கோம், போகலான்னு என் மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த தம்பிட்ட கூட நான் சொல்லவே இல்லம்மா என்று சொல்லவும், நல்லது பண்ணுனீங்க. நீங்க அவர்கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம். நீங்க எப்பொழுதும் போல இங்க உள்ள வேலையை பாருங்க. நீங்க அங்க போயிட்டீங்கன்னா பொம்பளைங்களா நாங்க என்னப்பா பண்ண முடியும்? அதெல்லாம் சரிப்பட்டு வராது என்று அவள் சொல்லவும், என்ன லக்ஷ்மி, சக்தி இப்படி சொல்றா என்று ரகுராமன் கேட்கவும், அவ சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? இந்த விஷயத்துல நான் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு முடியல. 4 நாள் உடம்பு முடியலன்னா நீங்க என்னமோ மாதிரி ஆயிடுவீங்க. அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? தனியா இருந்துக்கிட்டு நீங்க என்னதான் பாப்பீங்க? அதெல்லாம் வேணாம். நம்ம ஊர்லயோ கஞ்சோ கூழ குடிச்சிட்டு கிடக்கலாம். அதெல்லாம் நீங்க எங்கேயும் போக வேண்டாம் என்று சொல்லவும், உடனே ஸ்வேதா அங்கு வந்து, அம்மா, அப்பா, எல்லாம் என் கல்யாணத்தினால தானே இவ்வளோ பிரச்சனை. இங்க சக்தி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. எனக்காக அப்பா ஏதாச்சும் பண்ணணும்னு அவரு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நான் சும்மா தானே இருக்கேன். நானும் ஏதாச்சும் வேலைக்கு போறேம்மா. நான் போயிட்டு 4 காசு சம்பாதிச்சதுக்கு அப்புறமாவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம் என்று அவள் சொல்லவும், உடனே சக்தி, என்னக்கா பேசுற? உனக்கு என்ன வேலை தெரியும்? இந்த ஊர்ல நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். நாங்க ஒவ்வொரு வாட்டி வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளாட்டியும் நாங்க என்ன அவஸ்தையெல்லாம் படுறோம்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அவஸ்தையே நீ பட வேண்டாம். உனக்குத்தான் அம்மா வீட்டுல தையல் மிஷின் வாங்கி கொடுத்திருக்காங்கல்ல, அதை வச்சு நீ தச்சுக்கிட்டு இரு. நீ வெளியில எல்லாம் வர வேணாம் என்று சக்தி சொல்லவும், ஆமா, சக்தி கொஞ்சம் புத்திசாலியா பேசுவா. நீ அது கூட நீ பேச மாட்ட. வேலைக்குன்னு போயிட்டு எது வம்பாகிறதுக்கா? வேணாமா ஸ்வேதா, நீ வீட்டில இருந்தே வேலை செய். எதுவா இருந்தாலும் சக்தியும் அப்பாவும் பார்த்துப்பாங்க என்று சொல்லவும்,
இப்படியே சொல்லி சொல்லிதாமா நான் வீட்லயே இருக்கேன். என் கல்யாணத்துக்காக நீங்க எல்லாம் கஷ்டப்படுறப்ப நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னா நீங்க விட மாட்டேங்கிறீங்க. இதுக்கு மேல சொன்னா நீங்க கேட்கவா போறீங்க என்று சொல்லிவிட்டு அவள் உள்ளே சென்றாள். உடனே அப்பாவை பார்த்து, அப்பா, அவளுக்கு சொன்னதுதான் உங்களுக்கும். நீங்க சென்னைக்கெல்லாம் வேலைக்கு போக வேண்டாம். எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா இருங்க. இத பத்தி இப்ப பேச வேணாம், நம்ம அப்புறமா பேசலாம். சரி, எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்து வைமா, சாப்பிடலாம் என்று சக்தி சொல்லவும் அம்மா கிச்சனுக்கு சென்று அனைவருக்கும் சாப்பாட்டை எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். இங்கு உள்ளே சென்ற சக்தி அப்படியே அமைதியாக உட்கார்ந்து அவள் பல விஷயங்களை சிந்தனை செய்து கொண்டிருந்தாள். பேசாம நம்ம சென்னைக்கு வேலைக்கு போனா என்ன? அப்பா போனா பிரச்சனை, அக்கா போனாலும் பிரச்சனை, நம்ம போனா எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம பேசாம சென்னையில போய் வேலை செஞ்சு கை நிறைய சம்பாடிச்சு ஊருக்கு காசு அனுப்பிச்சா அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அக்காவுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணலாம் இல்ல என்று அவள் மனதில் ஒரு எண்ணம் தோன்றவும், சரி, இப்ப இதெல்லாம் இவங்க கிட்ட சொன்னா வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால கொஞ்ச நாள் போகட்டும். இந்த விஷயத்தை பற்றி நம்ம வீட்டுல பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம சென்னைக்கு வேலைக்கு போறதை பத்தி பேசலாம் என்று அவள் நினைத்து கொண்டு அன்று இரவு உணவை சாப்பிட்டு விட்டு அனைவரும் நிம்மதியாக உறங்கச் சென்றார்கள். இங்கு வருண் மணி 11:30 ஆகியும் வீட்டுக்கு வராமல் இருக்கவும் இங்கு சுமதிக்கு மனசெல்லாம் ஒரே கவலையாக இருந்தது. இந்த பையன்கிட்ட நம்ம எத்தனை வாட்டி சொல்றது, சீக்கிரமா வீட்டுக்கு வா, சீக்கிரமா வீட்டுக்கு வா என்று. காலையில் சாப்பிட மாட்டேங்கிறான், மத்தியானம் எங்க இருக்கானே தெரியல, நைட்டு வந்து சாப்பிட மாட்டேங்கிறான். ஒரு பிள்ளையை பெற்று வைத்து கொண்டு நான் படுற அவஸ்தை வேற எந்த தாய்க்குமே வரக்கூடாது என்று அவள் வேதனைப்பட்டு கொண்டு அவளும் தூங்காமல் அப்படியே எழுந்து அமர்ந்திருந்தாள். இதை கவனித்த நாராயணன், என்ன சுமதி, தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? டேப்லெட் போட்டுட்டு தூங்க வேண்டியது தானே என்று, என்ன யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க என்று கேட்கவும், அது வந்து என்று அவள் இழுக்கவும், புரியுது, இன்னும் உன் புள்ள வரல, அந்த பிள்ளைக்காக நீ காத்துட்டு இருக்க. வீட்டுல உடம்பு முடியாத அம்மா இருக்காங்களே, அவங்களுக்கு உடம்புல ஏகப்பட்ட வியாதி இருக்கு, அதுக்கெல்லாம் அவங்க மருந்து வேற போட்டுட்டு தூங்குவாங்க. அந்த நேரத்துல போய் நம்ம தொல்லை பண்றோமேனு உன் புள்ள நினைக்கிறானா? இல்லையே, கண்ட நேரத்துல வந்து பெல் அடிக்கிறான், கண்ட நேரத்துக்கு வர்றான், என்ன பண்றான் ஏது பண்றான்னு தெரியாம நீயும் உன் புள்ளைய வளர்த்துட்டு இருக்க என்று சொல்லவும், போதும் நிப்பாட்டுங்க, பகல் ஃபுல்லா தான் பேசிட்டு இருக்கீங்க, இப்ப நைட்டுமா என்று அவள் கேட்கவும், பகல் ஃபுல்லாவும் பேசிட்டு தான் இருக்கேன், என்ன புண்ணியம் இருக்கு சொல்லு பார்க்கலாம்? நானும் பேசிக்கொண்டே தான் இருக்கேன், நீயும் கேட்டுக்கிட்டே தான் இருக்க, உன் பையனும் பண்ண வேண்டியத பண்ணிட்டே தான் இருக்கான், இதுல ஏதாச்சும் ஒண்ணு சாத்தியமாகுதா சொல்லு பார்க்கலாம்? எனக்கு பிசினஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு, ஆனாலும் மைண்டு எனி டைம் உன் பையனை தான் நினைக்க சொல்லுது. ஒரு பையனை பெத்து வச்சுட்டு 4 பேர் அந்த பிள்ளைய பார்த்து ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு கவலையா இருக்கு. உனக்கு என்ன சுமதி, நீ 4 செவத்தை பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்க, வெளியில போயிட்டு வர ஆம்பளைங்களுக்கு எங்களுக்கு தான் தெரியும் வெளியில உள்ள விஷயங்கள் என்று அவன் சொல்லவும், எனக்கு புரியுதுங்க, உங்களுடைய கஷ்டம் புரியாம இல்ல, ஆனாலும் என்ன பண்றதுன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு பார்த்தா எந்த வீட்டுல தான் இவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க என்று அவள் சொல்லவும், எனது கல்யாணமா என்று அவன் சொன்னான். ஏங்க என்னாச்சு என்று சொல்லவும், கல்யாணம் ஒன்று பண்ணி ஒரு பொண்ணு இங்க கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணோட வாழ்க்கையும் நீ கெடுக்கணும்னு ஆசைப்படுறியா என்று கேட்கவும், என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க, அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவன் திருந்துவான் இல்ல, அதுக்காகத்தான் நான் சொல்றேன் என்று அவள் சொல்லவும், சிறிது நேரம் அமைதியாக இருந்த நாராயணன்,
எந்த பொண்ணுடி இப்படிப்பட்டவனுக்கு கழுத்தை நீட்டுவதற்கு ஒத்துக்குவா என்று அவன் கேட்கவும், இவனுக்குன்னு ஒரு பொண்ணு எங்கேயும் பிறக்காம இருப்பா, கண்டிப்பா பிறந்து இருப்பாங்க, நம்ம தான் தேடி இவனுக்கு கட்டி கொடுக்கணும் என்று சொல்லவும், அந்த ஒரு விஷயத்தை தான் இப்ப நான் பண்ணாம இருக்கோம், அதையாச்சும் பண்ணி வச்சா திருந்துவா என்று பார்க்கலாம். ஆனா இவனுக்கு நல்ல வசதியான பொண்ணு அந்த மாதிரி கட்டி வச்சா வந்த வழியே அந்த பொண்ணு ஓடி போயிடுவா. இவனுக்கு நம்ம ஊர் சைடு ஏதாச்சும் கிராமத்து சைடு ஒரு ஏழை வீட்டு பொண்ணா பார்த்துதான் கட்டி வைக்கணும். அப்பதான் அந்த பொண்ணை இவனை திருத்துறதுக்கும் நம்ம காலை சுத்தி கிடக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் என்று நாராயணன் சொல்லவும், என்னமோ அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாலே போதும், அவன் திருந்தினாலே எனக்கு போதும், ஏழை பணக்காரன் என்கின்ற வித்தியாசம் எல்லாம் எனக்கு தெரியாது, என் புள்ள நல்லா இருக்கணும், அது மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு முக்கியம் என்று சுமதி சொல்லிவிட்டு மகனுக்காக காத்து கொண்டிருந்தாள். அப்பொழுது வீட்டு வாசலில் காலிங் பெல் அடிக்கவுமே, இதோ வந்துட்டான் உன் புள்ள மகாராசா, போமா போ புண்ணியவதியே இப்ப என்று அவர் சொல்லவும், உடனே எழுந்து அவள் கதவை திறக்கவும், என்னடா இன்னைக்குமா இப்படி குடிச்சிட்டு வருவ? என்ன வரும், அம்மா அப்பா வீட்டுல இருக்காங்களேன்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கிறதா? எனக்கு சுகர் லெவல் அதிகமாயிடுச்சு, நான் மாத்திரை போட்டா மட்டும்தான் தூங்க முடியும், மாத்திரை போட்டுட்டு உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது என்று சுமதி கேட்கவும், உடனே வருண், ஐ எம் சாரி மம்மி, ஐ எம் வெரி சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கூட்டிட்டு போயிட்டு குடிக்க வச்சிட்டாங்க மம்மி, ஐ எம் வெரி சாரி, நீங்க போய் தூங்குங்க மம்மி, நான் போய் என்னுடைய அறையில் போய் படுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தட்டு தடுமாறி முக்கி முணங்கி அப்படியே அவனுடைய அறைக்கு சென்று பொத்தென்று அவனுடைய பெட்டில் அவன் விழுந்தான். இதை பார்த்து கொண்டிருந்த சுமதிக்கு பெத்த வயிறு பத்தி கொண்டு எரிவது போல அவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. எப்படி இருந்த பையன் இப்படி ஆயிட்டானே, கொஞ்ச நாளா இவனோட போக்கு சரியில்லை, என்னாச்சு ஏதாச்சு, அவங்க ஃப்ரெண்டு சைடு கேட்டாலும் யாரும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க, என் புள்ள இப்படி ஆயிட்டானே என்று அவள் நினைத்து கொண்டு அவள் அப்படியே அழுது கொண்டே அறைக்கு சென்று அங்கு உறங்குவதற்கு அவள் ஆயத்தமானாள். சுமதி உறங்கிய பிறகு நாராயணன் விழித்து தன் மகனின் நிலையை நினைத்து அவன் மிகவும் வருத்தப்பட்டான். தன் மனைவி முன்னால் தானும் கலங்கினால் அவளும் கலங்கி விடுவாள் என்று அவன் உள்ளுக்குள்ளேயே இதை வைத்து கொண்டு தன் மகனுக்கு எப்படியாவது ஒரு திருமணத்தை பண்ணி பார்த்து விட வேண்டும் என்று அவன் எண்ணினான். இப்படியே நினைத்து கொண்டு அவனும் அன்றி உறங்கினான். அடுத்த நாள் காலை பொழுது விடியவுமே சக்தி எழுந்து வீட்டு வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போட்டுவிட்டு அவள் அவளுடைய வேலையை செய்து கொண்டிருந்தாள். இங்கு லக்ஷ்மி கிச்சனில் சமையல் வேலையை செய்து கொண்டிருந்தாள். வீட்டு வாசலில் உட்கார்ந்து ரகுராமன் பேப்பர் படித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வழியாக சென்று அவர்களுடைய உறவுக்காரர், என்ன ரகுராம், வேலைக்கு கிளம்பலையா என்று கேட்கவும், இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன், நீங்க எங்க தோட்டத்துக்கு போறீங்களா என்று கேட்கவும், ஆமா ரகுராமன், தோட்டத்துக்கு தான் போறேன், சரி சரி நான் போயிட்டு வரேன் என்று சொல்லவும், அப்படியே பேப்பரை படித்துவிட்டு எழுந்து பாத்ரூம் சென்று குளித்துவிட்டு அவர் வேலைக்கு கிளம்பினார். அப்பா, வேலைக்கு போனமா வந்தமான்னு இருக்கணும், இந்த சென்னைக்கு போற விஷயத்தை பத்தி இனிமேல் நீங்க யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, புரியுதுங்களா? அவரை பார்த்தா கூட நீங்க அவர்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது, புரிஞ்சதா என்று அவள் சொல்லவும், சரிமா என்று சொல்லிவிட்டு அவருடைய சைக்கிளை எடுத்துக்கொண்டு அவர் வேலைக்கு புறப்பட்டார். இங்கு அவளுடைய டிபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு அவளுடைய பேக்கில் வைத்துவிட்டு சக்தியும் அவளுடைய வேலைக்கு கிளம்பினாள். சக்தி, இந்த உன்னுடைய சாப்பாடு என்று அம்மா கையில் கொடுக்கவும் அதை வாங்கி கொண்டு அவள் சென்றாள். இப்படியே அவர்கள் வேலைக்கு அவர்கள் செல்லவுமே வீட்டில் உள்ள வேலைகளை லக்ஷ்மி ஸ்வேதா சேர்ந்து பார்த்துவிட்டு அவள் தையல் கிளாஸ் பழகியிருந்ததால் அவள் வீட்டு பக்கத்தில் உள்ள சிலருடைய ஜாக்கெட்டுகளை வாங்கி தைத்து கொடுத்து கொண்டு இருந்தாள். அம்மா என்று ஸ்வேதா கூப்பிடவும்,
என்னம்மா, என்ன ஸ்வேதா என்று லக்ஷ்மி கேட்கவும், ஏம்மா, என்னுடைய கல்யாணத்துக்காக நீங்க எல்லாருமே கவலைப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா? எனக்கு இப்ப கல்யாணமே வேணாம். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உழைப்போம். நம்ம கைக்கு 4 காசு வந்ததுக்கு அப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்ப எனக்கு எந்த கல்யாணமும் வேணாம் என்று அவள் சொல்லவும், அப்படி சொல்லக்கூடாதும்மா. ஒரு பொண்ணா இருந்தா 4 மாப்பிள்ளை பார்க்க தான் வருவாங்க. நாங்களும் 4 மாப்பிள்ளை பார்க்க தான் சொல்லுவோம். அதுக்காக நீ மனசு உடைஞ்சிடக்கூடாது ஸ்வேதா. இதெல்லாம் வயசு பொண்ணுல நடக்க வேண்டிய விஷயம்தான். நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காம நீ ஜாக்கெட்டை தையி, நான் பக்கத்துல கடைக்கு போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அம்மா சென்றாள். இங்கே ஸ்வேதா தன் அம்மா, தங்கை, அப்பா அனைவரும் கஷ்டப்படுவதை நினைத்து அவள் அப்படியே சிந்தனை செய்து கொண்டிருந்தாள். இங்கு மில்லுக்கு வேலைக்கு போன சக்தி அவளுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கயல்விழி சக்தியிடம் கேட்டாள், என்ன சக்தி, அக்காவை பொண்ணு பார்க்க வந்தாங்களா? என்ன சொன்னாங்க என்று அவள் கேட்கவும், அக்காவை பொண்ணெல்லாம் வந்து நல்லா தான் பார்த்துட்டு போனாங்க கயல். ஆனா அவங்க கேட்டதுதான் எங்க எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு என்று சொல்லவும், அப்படி என்னடி கேட்டாங்க என்று அவள் கேட்கவும், அக்காவுக்கு 20 பவுன் நகை போட சொல்றாங்க, 50,000 ரொக்க பணம் வேணுமா, மாப்பிள்ளைக்கு வண்டி வேணுமா, மாப்பிள்ளை ஒரு கம்பெனியில கை நிறைய சம்பாதிக்கிறாராம், இதெல்லாம் இருந்தா அவங்களுக்கு கௌரவமா இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அதெல்லாம் கொடுக்கிற இடத்துல நம்ம இல்லையே, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா அப்பா அம்மா இந்த மாதிரி எல்லாம் ஒத்துக்க வேணான்னு சொல்றாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறமா ஒரு விஷயம், அப்பா வேலைக்காக சென்னைக்கு போறேன்னு சொன்னாரு. நான் தான் வீட்டுக்கு ஆம்பளைன்னு ஒருத்தவங்க வேணும், நீங்க போயிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் அப்பான்னு சொல்லி நான் தான் சென்னைக்கு வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டேன் என்று அவள் சொல்லவும், என்ன சக்தி, ஒரு பொண்ணு பார்க்க வந்தவங்க வீட்டுல இப்படி எல்லாமா கேட்பாங்க? ஏதோ ஒரு 5 சவரம் ஒரு 25,000னா பரவாயில்ல, 20 சவரத்துக்கு 50,000 ரொக்க பணத்துக்கு நம்ம எங்கடி போறது? ஏழையா பிறந்தது நம்ம தப்பா, இல்ல ஏழை வீட்டுல பிறந்தது தப்பா என்று எனக்கு தெரியல என்று சொல்லி இருவரும் அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள். சரி விடு சக்தி, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். கடவுள் நம்மளுக்கு எங்கிட்டாச்சும் ஒரு வழியை காமிப்பாரு, நீ கவலைப்படாத சரியா என்று அவள் சொல்லவும், சரி என்று சொல்லி அப்படியே அவர்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். உணவு இடைவெளி வரவுமே கயலும் சக்தியும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கு வந்த ஒருவர், என்ன சக்தி, எப்படி இருக்க என்று கேட்கவும், நல்லா இருக்கேங்க்கா, எங்க ஆளையே காணோம், என்ன இந்த பக்கம் என்று சொல்லவும், நான் தான் இந்த மில்லில் வேலையை விட்டு நின்றுட்டேன். இப்ப நான் சென்னையில வேலை செஞ்சிட்டு இருக்கேன். அங்க எனக்கு கை நிறைய சம்பளம், மாசத்துக்கு ஒருக்க இங்க வந்துட்டு போவேன். இங்க நம்மளுக்கு பிடிச்ச காசெல்லாம் இருக்குல்ல, அத கொஞ்சம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா என்று கேட்கவும், நல்லா இருக்கேன்க்கா. ஆமாக்கா, சென்னையில நீங்க என்ன வேலை பாக்குறீங்க என்று அவள் கேட்கவும், அவள் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலையை சொன்னாள். அக்கா, நானா வந்தா அங்க வேலை கிடைக்குமா என்று அவள் கேட்கவும், அங்க யார் வந்தாலும் வேலை கிடைக்குமா, தங்குறதுக்கு அறையும் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லவுமே நம் சக்திக்கு மனதில் ஒரு ஆசை வந்துவிட்டது. எப்படியாச்சும் நம்மளும் சென்னைக்கு போயிட்டு கை நிறைய சம்பாரிச்சு நம்ம அக்காவோட திருமணத்தை பண்ணிடலாமா என்று அவளுக்கு ஒரு எண்ணம் தோன்றவும், உடனே கயல்விழி, என்ன சக்தி, நீ சென்னைக்கு வேலைக்கு போக போறியா என்று அவள் கேட்கவும், ஏண்டி, ஏன் அப்படி கேட்கிற என்று அவள் கேட்க, இல்ல, நீ இப்ப இந்த அக்கா கிட்ட கேட்ட விஷயத்தை எல்லாம் வைத்து பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரியுது என்று சொல்லவும், எவ்வளவு நாளைக்கு தான் சக்தி இந்த மில்லில் நம்மளும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறது? ஒரு 200 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு நம்மளுக்கு போதும் போதும்னு ஆகும்போது பேசாம நானும் சென்னையில போயிட்டு ஒரு நல்ல வேலையில சேர்ந்துட்டேன்னா மாசம் மாசம் அம்மாவுக்கு நான் பணம் அனுப்புவேன், அக்காவுக்கும் சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலாம். அங்க எப்படியும் நம்மளுக்கு
ஒரு 10லேருந்து 15 சம்பளம் கொடுப்பாங்க. நம்ம செலவுக்கு ஒரு 2000 ரூபாய் போயிட்டா கூட மீதி காசு நம்ம வீட்டுக்கு அனுப்பலாம்ல என்று அவள் சொல்லவும், அதெல்லாம் வேணாம் சக்தி. சென்னைனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ எப்படி தனியா போய் அங்க இருப்ப என்று கயல் கேட்கவும், அதுதான் அங்க அறை இருக்குன்னு சொல்றாங்களே, பெண்களுக்குன்னு அங்க அறையில தங்கி வேலை செஞ்சுக்கிறேன், இதுல என்ன இருக்கு என்று அவள் கேட்கவும், எனக்கு என்னமோ மனசுக்கு சரியா படல. நீ எதுவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு சக்தி. நீ எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பண்ணு என்று கயல் சொல்லவும், சரி கயல், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிவா நம்ம போகலாம் என்று சொல்லி அவர்கள் அவளுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். இங்கு வருண் நன்றாக உறங்கிவிட்டு எழுந்து, அம்மா இன்னைக்கு என்ன சமையல் பண்ணியிருக்கீங்க என்று அவன் கேட்கவும், இருடா கொஞ்சம் இரு என்று அம்மா வெளியே சென்று வானத்தை பார்த்தாள். என்னம்மா, நான் சமையல் என்னன்னு கேக்குறேன், நீங்க போய் வானத்தை பார்த்துட்டு வரீங்க என்று அவன் கேட்கவும், இல்ல நீ சமையல் என்னன்னு கேக்குறியே, அப்ப நீ வீட்டுல தான் இருக்கியான்னு எனக்கே டவுட்டா தான் இருக்கு, அதனாலதான் வானத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். ஏண்டா, ஒரு ஆம்பளை பிள்ளை என்னைக்காச்சும் ஒரு நாள் வீட்டுல நீ சாப்பிட்டு இருக்கியா? எப்ப பாரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறேன், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அங்க போறேன் இங்க போறேன்னு உன் ஃப்ரெண்டுன்னு அவங்க பின்னாடியே என்னடா நீ சுத்திட்டு இருக்க? வீட்டுல ஒரு அம்மாவும் அப்பாவும் இருக்காங்கன்னு நீ என்னைக்காச்சும் எங்க கூட உட்கார்ந்து மன நிறைவா பேசிருக்கியா? இந்த 2 வருஷமா நீ எங்களை படுத்துற பாடு இருக்கே, எங்களால தாங்க முடியலடா என்று அம்மா கேட்கவும், என்னம்மா எந்திரிச்சு வந்ததுமே நீங்க இன்னைக்கு புராணம் பாடுறீங்களா என்று அவன் கேட்டான். இங்க பாரு வருண், எனக்கு இருக்கிறது ஒத்த புள்ள, நீ நல்லா இருக்கணும்னு நாங்க ஆசைப்பட மாட்டோமா? என்ன ஆச்சு? இந்த 2 வருஷத்துல உனக்கு என்னடா நடந்துச்சு? நீ இப்படியெல்லாம் குடிக்கிறவனும் இல்ல, நீ நல்ல பையனா தானே இருந்த, எதுக்காக இப்படி குடிச்சிட்டு இந்த மாதிரி உன்னையே நீ அழிச்சுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுடா, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். நீ யாரையாச்சும் லவ் பண்றியா, இல்ல அந்த பொண்ணுக்கு உன்னுடைய லவ்வை ஏத்துக்காம இருக்குதா? எதுவா இருந்தாலும் சொல்லு வருண், அப்பா கிட்ட பேசி நான் உனக்கு எல்லாத்தையும் சம்மதம் வாங்கிக்கிறேன் என்று சுமதி சொல்லவும், உடனே அவனுக்கு என்னமோ போலாகி, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, எதுவா இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். எதுக்குமா காலையிலேயே எனக்கு பல விஷயத்துல ஞாபகப்படுத்தி என்னுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுட்டீங்க? நான் இப்ப உங்ககிட்ட டிஃபன் தானே கேட்டு வந்தேன், இல்ல மத்தியானம் லஞ்ச் தானே கேட்டு வந்தேன், அதை கொடுத்தா நான் சாப்பிட்டு நான் பாட்டுக்கு வேலையை பார்த்து வந்திருப்பேன். ஆனா காதல் கத்திரிக்கையான்னு சொல்லி என்னுடைய மைண்டை இப்ப நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க என்று சொல்லவும், இங்க பாரு வருண், நான் யாரு? உன்னை பெத்தவ தானே, என்கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லுடா, எதுவா இருந்தாலும் அம்மா தீர்த்து வைக்கிறேன்டா. உன்னை இப்படி பாக்குறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஒத்த பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீ ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அனுபவிக்கிற மாதிரி நீ பண்ற விஷயங்கள் எங்களை ரொம்ப சித்திரவதை பண்ற மாதிரி இருக்குது. நைட்டு பிபி மாத்திரை போட்டுட்டு சுகர் மாத்திரை போட்டுட்டு நான் படுத்துட்டேன். நீ வருவன்னு சொல்லிட்டு கண்ணு முழிச்சுட்டே இருந்து எனக்கு காலையில எந்திரிக்க கூட முடியல தெரியுமா? என் உடம்பு அப்படி இருக்கு. நீ உன்னை மட்டும் கஷ்டப்படுத்தி கொள்ள வருண், எங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்துற என்று சொல்லவும், இப்ப என்னம்மா, வீட்டுக்கு கூட வராத, எங்கேயாச்சும் போய் தங்குன்னு சொல்றியா? ஏன்பா, நான் என்ன சொல்றேன், நீ எதுக்கு முடி போட்டு பேசுற? அம்மா அப்படியெல்லாம் சொல்லுவேனா? நீ எல்லாரும் மாதிரியும் சீக்கிரமா வந்துரு. எதுக்கு 12 மணி வரைக்கும் நீ வெளியிலேயே இருக்க? எங்களுக்கு கஷ்டமா இருக்குப்பா. அப்பா என்னென்னமோ சொல்றாரு, எனக்கு அதுவே பயமா இருக்கு என்று சொல்லவும், என்ன சொன்னார் அப்பா என்று கேட்கவும், அவர் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ ஏண்டா இப்படி இருக்க? இப்படி வந்து உட்காரு, எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு என்று சொல்லவும், அம்மா அதுதான் எதுவும் இல்லைன்னு சொல்றேனம்மா, திரும்ப திரும்ப எதுக்கு சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லி இப்ப என்ன ஆக போகுது? அதெல்லாம் ஒன்றும் ஆக போறது இல்லை. என்னை கொஞ்ச நேரம் தனியா விடுறீங்களா? நான் என்னோட அறைக்கு போறேன் என்று சொல்லி அம்மாவிடம் வெடுக்கென்று பேசிவிட்டு அவன் அறைக்கு சென்றான்.
அவன் அறைக்கு சென்ற பிறகு இங்கு சுமதி தன் மகன் பேசிவிட்டு சென்றதை நினைத்து அவள் அப்படியே கண்களில் கண்ணீர் விட்டு கொண்டு இருந்தாள். என்ன ஆச்சு இவனுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறான்? ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. இவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, இது என்னங்கிறத நம்மளே கண்டுபிடிக்கலாம் என்று அவள் நினைத்து கொண்டு தன் மகனின் நிலையை நினைத்து அவள் அப்படியே அன்று அவள் அதையே நினைத்து கொண்டிருந்தாள். மாலை நாராயணன் ஆபீஸ் முடிந்து வீட்டுக்கு வரவுமே, என்ன சுமதி, ஏன் ஒரு மாதிரியா உட்கார்ந்திருக்க என்று கேட்கவும் அவள் நடந்த விஷயத்தை கணவனிடம் சொன்னாள். நீ எதுக்காக அவன்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? அவன் ஏற்கனவே கோவமா உன்கிட்ட பேசுறான்னு தெரியுது. இல்ல, தேவையில்லாம நீயே உன் மனசை கஷ்டப்படுத்திக்கிற. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். எங்க போயிட போறான் நம்ம புள்ள? நம்ம தானே திருத்தி ஆகணும். நம்ம ஏதாச்சும் ஒரு வழி பண்ணலாம் என்று சொல்லவும், இல்லங்க, அவன் லைஃப்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அவன் நம்ம கிட்ட மறைக்கிறான். அதனாலதான் அவன் இப்படி இருக்கான்னு நினைச்சு பாருங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கூட பிசினஸ்ல வந்து எவ்வளவு சூப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த புள்ள இந்த 2 வருஷமா எந்த ஒரு ஈர்ப்பும் இல்லாம இருக்கிறானா? அவன் வாழ்க்கையில ஏதோ ஒரு புயல் அடிச்சிருக்கு. அதனாலதான் அவன் அப்படி இருக்கான். அது நம்ம என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணலாமே. அது என்னன்னு தெரியாம தானே இப்போ வரைக்கும் நான் முழிச்சிட்டு இருக்கேன் என்று சொல்லவும், சரி, நானும் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். அவர்கள் ஃப்ரெண்டு சைடு என்னன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்னன்னு பார்க்கலாம். நீ தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்காத. ஏற்கனவே உனக்கு சுகர் லெவல் ஹை என்று சொல்லியிருக்காங்க. நீ இன்னும் பிபியை ஏத்திக்கிட்டு உன்னோட உடம்ப நீ கெடுத்துக்காத, சரியா? இது அப்படியே ரிலாக்ஸா விடு, நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் அறைக்கு சென்று ரெஃப்ரெஷ் ஆகி கீழே வந்தார். ரெஃப்ரெஷ் ஆகி கீழே வந்தவருக்கு காப்பியை கொண்டு வந்து கொடுத்த சுமதி, என்னங்க, நீங்க எதுவும் யோசிச்சு பாத்தீங்களா என்று அவள் கேட்கவும், என்ன, உன் பையனுக்கு கல்யாணம் தானே, பார்க்கலாம் என்று அவர் சொன்னார். என்னங்க, என்ன பார்க்கலாம்னு சொல்றீங்க? சீக்கிரமா அதுக்கான வேலையை பார்க்கலாம் என்று சொல்லி அவன் அறைக்கு சென்ற பிறகு இங்கு சுமதி தன் மகனின் நிலைமையை நினைத்து அவள் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள்.